தலைமையுரை இடம்பெற இருக்கின்றது. தலைமையுரையினை எமது விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த திரு பத்ரிநாதன் எட்மண்ட் மைக்கேல் அவர்களுடைய தலைமையுரை இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அவரை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்கான எமது சேமாலை அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கும் முகமாக எமது மீனவ சமூகமும் எமது சமூகமும் இணைந்து இந்த மீனவ கிண்ண போட்டியை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். தொடக்க காலத்தில் இருந்து இன்று வரைக்கும், அதாவது இறுதிப் போட்டி நிறைவடையும் வரைக்கும் எம்மோடு இருந்து எம்மை வழிநடத்தி எமக்கு இந்த இன்றைய நாளில் இந்த நல்ல காலநிலையை தந்து இந்த போட்டியை நல்ல முறையிலே நடத்துவதற்கு ஒத்தாசை வழங்கிய எமது அன்னைக்கு முதல் நன்றியை கூறிக்கொண்டு, செமாலை அன்னைக்கு நன்றியை கூறிக்கொண்டு, எமது சென்ட் மேரிஸ் விளையாட்டு கழகம் என்ற பெயரை நாமத்தோடு எமது இரணதிவிலே ஆரம்பித்து இன்று உழைத்தவர்கள் தற்போது மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நான் ஒரு கணம் தலை சாய்த்து கொண்டு இன்றைய இறுதி நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கும் எமது இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளன தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் எமது பங்கு தந்தை தயாதீபன் அவர்களுக்கும் அதாவது வடமாகாணத்தின் உதைபந்தாட்டின் அபிவிருத்தி குழு உறுப்பினராக இருக்கும் அது நாகராஜா அண்ணா அவர்களுக்கும், அடுத்து மத்திய வங்கி கிழக்கு மாகாண மத்திய வங்கியின் முகாமையாளர் பிரபாகரன் அண்ணா அவர்களுக்கும், எமது முழங்காவில் பொல்ஸ்மா அதிபர் அவர்களுக்கும், எமது பாடசாலையின் முதல்வர் ரோபர்ட் கெனடி அவர்களுக்கும், எமது பூநகரி லீக்கின் தலைவர் சுவனா செல்வரெட்டினம் அவர்களுக்கும், கிளிநொச்சி மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் தலைவர் அவர்களையும், அதாவது வடமராட்சி விளையாட்டுத்துறை செயலாளர் முகுந்தன் அண்ணா அவர்களுக்கும், சக்திவேல் பூநகரி விளையாட்டு உதவி உத்தியோகஸ்தர் அவர்களுக்கும், இந்நேரம் அடுத்தது இந்த இறுதிப் போட்டியை பார்த்து ரசித்து சிறப்பிக்க வந்த எமது ரசிகர்கள், எமது கிராமத்து மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு, எமது கிராமத்தில் உதைபந்தாட்டம் என்பது எங்களோடு இரத்தத்தில் கலந்தவை. அதாவது எமது சிறு வயதிலே எமது வீரர்கள் விளையாட்டென்று முதல் செய்கிறது உதைபந்தாட்டத்தை தான். எனது 5 வயது சிறுவன் கூட பந்தை எடுத்துத்தான் விளையாடுவான். எமது கிராமத்தில் எம்மோடு எமது இரத்தத்தில் உரிய ஒரு விளையாட்டு தான் இந்த உதைபந்தாட்டம். இந்த உதைபந்தாட்டத்தின் மூலம் எமது கிராமத்தில் பல சாதனைகளை எமது வீரர்கள் செய்திருக்கின்றனர். ஆரம்ப காலத்திலே தேசிய மட்டத்திலே எங்கள் 5 வீரர்கள் 82ஆம் ஆண்டு கொழும்புக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல பல முத்துக்கள் 3 என்ற போட்டிகளில் தொடர்ச்சியாக கேடயங்களை பெற்றிருக்கின்றார்கள். இன்றும் எங்கு சளைத்தவர்கள் அல்ல என்றதை எமது கிராமத்தில் ஃபுட்பால் என்பதை நேசிப்பவர்களான் எமது கிராமத்திலே கூடுதலாக இருக்கிறார்கள். அதாவது எமது கிராமம் இரணதிவில் இருக்கும்போது சகல வசதிகளோடும் எமது வீரர்கள் தமது பயிற்சிகளை விளையாட்டுகளை நல்ல முறையிலே செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருந்தது. தற்போது நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த காலப்பகுதியிலே எங்களுக்கான விளையாட்டு மைதானங்கள் கூட இல்லை. இன்றைக்கு நாங்கள் இறுதிப் போட்டியை வைக்கிற மைதானமாவது எமது சென்ட் மேரிஸ் கழகத்தின் ஆரம்ப விளையாட்டு மைதானமாக இருந்தது. எமது பாடசாலைக்கு விளையாட்டு மைதானம் இல்லை என்ற காரணத்தினால் இந்த மைதானத்தை பாடசாலைக்கு கொடுத்துட்டு எமது தாய்க்கழகம் இன்றும் ஒரு சீரான ஒரு மைதானத்தை அமைப்பதற்கு பெரிதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தற்போது கிராமத்து எமது மக்களின் ஒத்துழைப்புடன் ஒரு மைதானத்தை அமைப்பதற்காக நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை நாங்கள் இனிவரும் காலங்களிலே எங்கள் மக்களின் ஒத்துழைப்போடு மக்களால் தரப்படுகின்ற நிதியை வைத்துத்தான் நாங்கள் தொடங்க இருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே எங்கள் தலைவர் வந்திருப்பதன் காரணத்தினால் இதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். தொடர்ந்தும் விளையாட்டு என்பது ஒரு கிராமத்தின் இன்னொரு கிராமத்துக்கு எமது பண்பாடுகளையும் எங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த
விளையாட்டு என்றது, அதாவது ஃபுட்பால், எமது கிராமத்திலே நேசிக்கப்படுற ஃபுட்பால் மூலம்தான் நாங்கள் இலங்கை மூலாக இரணதி வந்த மக்கள் எப்படி வாழ்கிறோம், எப்படியான பண்பானவர்கள், எப்படியான வீரர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். அது உண்மையிலே எமது இந்த முறை சென்ற காலங்களில் எமது சொந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் எமது அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் பெரிய இப்படியான ஒரு டூர்னமெண்ட்களை நடத்தி வந்தோம். இடம்பெயர்ந்து வந்த காலத்திலே நாங்கள் 2 வருடம் டூர்னமெண்ட் நடத்தி இருந்தோம். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருந்தது. ஆலயம் ஒன்று கட்ட வேணும். எங்களுக்கு அந்த ஆலயத்தை கட்டி முடித்து நாங்கள் விளையாட்டுகளுக்கு செல்வோம் என்ற ஒரு தீர்மானம் எமது கிராமத்தில் எடுக்கப்பட்டது. அதன்படி சென்ற ஆண்டில் எமக்கு ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினோம். அதன் முடிந்தவுடன் எமது சமூகம் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தினோம். இந்த வருடம் நாங்கள் எங்களோட மாதா திருவிழாவை முன்னிட்டு நாங்கள் ஃபுட்பால் மேட்ச் பெரிய டூர்னமெண்ட் வடமாகாணம் தழுவிய ஒன்று எடுப்போம் என்ற ஒரு தீர்மானம் எடுத்திருந்தோம். அதற்கமைய நாங்கள் அனுமதிக்கு கேட்டிருந்தோம். எங்கள் உதைபந்தாட்ட சமணத்தின் இலங்கை உதைபந்தாட்ட தலைவர் அவர்கள் எங்களுக்கு அனுமதியை தந்திருந்தார். அந்த ரீதியிலே நாங்கள் இன்றைக்கு இறுதி மச்சியிலே அவரை நாங்கள் அழைத்து ஒரு சந்தோஷமான முறையிலே இந்த இறுதி போட்டியை நாங்கள் நடத்துகின்றோம். இதற்கு முழுமையாக எமது தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் எமது கிராமத்து மக்களின் ஒத்துழைப்பு தான். ஒரு நிதி கூட நாங்கள் வெளிநாட்டில் இருந்து பெற்றது இல்லை. இன்றைக்கு பெரிய இந்த 4 லட்சம் ரூபாய் பரிசை கொடுக்கிறோம் என்றால் எங்கட மக்களின், அதாவது கடல் தொழில் செய்யும் எங்கட மக்களின் வியர்வை தான் இன்றைக்கு இந்த 4 லட்சம் பரிசாக போகுது. இந்த 4 லட்சம் கொடுக்கிறோம் என்றால் நாங்கள் எமது கிராமம் உதைபந்தாட்டை நேசிக்கின்ற கிராமம் என்பதை நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அத்துடன் இந்த போட்டியை நடத்துவதற்கு தொடங்கிய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் எமது சமூகத்தில் உள்ள எமது தொழிலாளிகள், எமது அனைத்து மக்களும் பலவிதங்களிலே எங்களுக்கு ஆதரவையும் நிதி உதவிகளையும் தந்திருக்கணும். அதை நான் நினைவு கூறிக்கொண்டு எனது தலைமை உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. நிகழ்வினுடைய தலைமை உரையை நிகழ்த்திய எங்களுடைய சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் மதிப்பார்ந்த பா எட்மண்ட் மைக்கேல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்வுகள் வரிசையிலே இடம்பெற இருப்பதானது, எமது கிராமத்தில் 2 அணிகள் இருக்கின்றன. அந்த வகையில் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் தலைமை கழகமாகவும் கென்ரிமேரோ விளையாட்டுக் கழகம் எங்களுடைய உப விளையாட்டுக் கழகமாக எமது கிராமத்திலே இயங்கி வருகின்றது. இந்த 2 அணி வீரர்களுக்கும் உரிய சீருடையினை எமது தோளோடு தோள் நின்று உழைத்து வருகின்ற எமது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எமது மன்றைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அந்த சீருடையை 2 அணிகளின் அணி வீரர்களுக்கு கையளிக்கின்ற தருணம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த சீருடையினை வழங்கி மதிப்பளிப்பதற்காக நாம் அழைப்பது இன்றைய நிகழ்வில் சிறப்பு மற்றும் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வின் தலைவர், இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய தலைவர் மற்றும் இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் வடமாகாண உதைபந்தாட்ட அபிவிருத்தி குழு தலைவருமாகிய நாகராஜா மற்றும் உமர் ஜஸ்வர் அவர்களும் இந்த நிகழ்வில் இந்த சீருடையை அறிமுகம் செய்து வைப்பதோடு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர்களும் செயலாளரும் இணைந்து இந்த வீரர்களுக்கு இந்த சீருடையை இப்பொழுது கையளித்து வைப்பார்கள் இருக்கின்றது. மிகவும் சிறப்பான ஒரு மன ஆர்வத்தோடு தன்னார்வ தொண்டு வழங்கி வருகின்ற எமது கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தங்களுடைய பங்களிப்பினை தாராளமாக செய்து வந்து இந்த டூர்னமெண்ட் முழுவதுமாக தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகின்ற இந்த வேளையில் 2 அணிகளுக்குமான சீருடை இப்பொழுது அறிமுகம் செய்து வைக்கப்படுகின்றது. எங்கே உங்கள் பலத கரகோஷங்கள் வழங்கி வைக்கின்ற விருந்தினர்களுக்கும் தன்னார்வத்தோடு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கடத்தொழில் கூட்டுறவு சங்கத்திற்கும் எமது மனநிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம். இப்பொழுது கென்ரிமேரோ அணியினுடைய அணி தலைவர்கள் இணைந்து இந்த சீருடையை பெற்றுக் கொள்கின்றார்கள். நன்றி. இந்த வேளையிலே மேடைக்கு வந்து இந்த அறிமுகத்தை செய்து வைத்த சங்க தலைவர் மற்றும் நிகழ்வின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து
நிகழ்வுகள் வரிசையில் எமது அன்பளிப்பாளர்களை கௌரவிக்கின்ற தருணம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. இந்த பெருமதியான இந்த இறுதிப் போட்டி இற்ற வரைக்கும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அன்பளிப்பாளர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த வகையிலே இந்த அன்பளிப்பாளர்களை நாங்கள் இந்த வேளையில் கௌரவப்படுத்த இருக்கிறோம். எனவே நாங்கள் அழைக்கின்ற பொழுது மிக வேகமாக வருகை தந்து இந்த கௌரவத்தை பெற அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவர்களுக்குரிய சின்னங்களும் பொன்னாடைகளும் போற்றி கௌரவிக்கின்ற தருணம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அழைக்கப்படுகின்ற பொழுது மேடைக்கு வருகை தந்து இந்த கௌரவத்தை பெறுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நாம் அழைத்து நிற்பது இந்த அன்பளிப்பாளர்களை வழங்கி மதிப்பளிக்க நாம் அழைத்து நிற்பது இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருதாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது வவுனியா இளைஞர்கள் சபை அருட்தந்தை அமிர்தராஜ் அவர்களை அன்போடு வருவதற்காக நாம் அழைப்பது அமரர் விசேந்தி பத்திநாதன் கூடிச்சம்மா நினைவாக அன்பளிப்பு தொகையை வழங்கிய அவருடைய புதல்வன் எட்மன் மைக்கேல் அவர்கள் 2 லட்சம் ரூபாய் பணத்தொகையை அன்பளிப்பு செய்திருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். கௌரவத்தை பெறுவதற்காக தொடர்ந்து நாங்கள் அன்பளிப்பு தொகையை வழங்கிய கௌரவப்படுத்த நாம் அழைத்து நிற்பது அமரர் சிவஸ்ரீ சூசநாதன் நினைவாக அவருடைய புதல்வன் ஓய்வு நிலை சமாதான நீதவான் சுவண்ணா செல்வரட்னம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு தொகையினை வழங்கி இருக்கின்றார். அவர்களை அன்போடு கௌரவப்படுத்தி இந்த நினைவு சின்னம் இப்பொழுது வழங்கி மதிப்பளிக்கப்படுகிறது. தொடர்ந்து பெறுவதற்காக அமரர் செல்வரட்னம் வளர்மதி நினைவாக அவருடைய புதல்வன் ரத்னராஜ் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அன்பளிப்பு செய்திருந்தார். கிராமத்தினுடைய புதல்வன் அவரை கௌரவிக்கும் முகம் அவருடைய தந்தை அவர்கள் இந்த நினைவு சின்னத்தை இப்பொழுது பெற்றுக் கொள்கின்றார். 1 லட்சம் ரூபாய் அவருடைய தந்தை அந்த நினைவு சின்னத்தை பெற்றுக் கொள்கின்றார். தொடர்ந்து இன்னம் பெறுவதற்காக அன்பளிப்பு நினைவு சின்னத்தினை பெறுவதற்காக நாம் அழைப்பது சிவமாலை புஷ்பராசா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த டூர்னமெண்ட் முழுவதுமாக இடைவேளை உணவை அன்பளிப்பு செய்திருந்தார். அவரை இந்த வேளையிலே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் இந்த கௌரவத்தை பெறுவதற்காக. வழங்கி மதிப்பளிக்க அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வழங்கி மதிப்பளிப்பதற்காக நாம் அழைப்பது பொறுப்பதிகாரி முழங்காவில் போலீஸ் நிலையம் திரு நிலந்தது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெறுவதற்காக நாம் அழைப்பது அமரர் ஆந்தோனி சவேரியான் நினைவாக அவருடைய புதல்வன் கட்சி நிரஞ்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து அன்பளிப்பு தொகை வழங்கியோர் வரிசையிலே கௌரவத்தை பெறுவதற்காக அமரர் அந்தோணி அமிர்தநாதன் அடைக்கலம் நினைவாக அவருடைய பிள்ளைகள் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் சார்பிலே ஒருவரை வருகை தந்து இந்த கௌரவத்தை பெற அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் கௌரவத்தை வழங்கி மதிப்பளிக்க நாம் அழைப்பது கிளை இரணைதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கழகம் பார்த்தாளுடைய முதல்வர் அவர்களை அங்கோடு மேடைக்கு அழைக்கிறோம். வருவதற்காக அமரர் கிரகோரி இயேசுடன் முன்னாள் அதிபர் அவர்களுடைய நினைவாக அவருடைய முதல்வர்கள் குடும்பம் இணைந்து அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். கௌரவத்தை பெற அவருடைய குடும்பம் சார்பாக ஒருவரை அங்கோடு மேடைக்கு அழைக்கிறோம்.
வழங்கி மதிப்பளித்த போலீஸ் அதிகாரி இலக்க பெர்னாண்டோ அவர்களுக்கு நன்றிகள். வழங்கி மதிப்பளிக்க கிளி இரணிதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலைய முதல்வர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெறுவதற்காக கிரகோரி ஜேசனல் குடும்பத்தை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து பெறுவதற்காக நாம் அழைப்பது செலமோன் சபின் அமரர். செலமோன் சபின் குடும்பம் சார்பாக அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் குடும்பம் சார்பிலே ஒருவரை வருகை தந்து அன்பளிப்பு தொகையினை பெறுமாறு, நினைவு சின்னத்தினை பெற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். வழங்கி மதிப்பளித்த கிளி இரணிதீவு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கிழவன் பாடசாலை முதல்வர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிக்க கிளி இந்து கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பார்ந்த PS இளன்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பெறுவதற்காக நாம் அழைப்பது அமரர் விசேந்தி மேரியான் அமரர் மேரியான் அந்தோனியால் நினைவாக அவர்கள் குடும்பம் சார்பாக அன்பளிப்புகளை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் குடும்பம் சார்பாக ஒருவரை வருகை தந்து இந்த கௌரவத்தை பெற வருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த கௌரவத்தை பெற நாம் அழைப்பது அமரர் ஜேம்சன் டனில் ஜினோசன் நினைவாக அவருடைய குடும்பத்தார் அன்பளிப்புகளை செய்திருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து கிண்ணங்களை வழங்கி மதிப்பளித்த நினைவு சின்னத்தை வழங்கி மதிப்பளித்த அதிபர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிப்பதற்காக நாம் அழைப்பது தலைவர் கிளிநொச்சி உதயபந்தாட்ட சங்கம் திரு மதிப்பார்ந்த திரு வி சுவீஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பெறுவதற்காக நாம் அழைப்பது அன்பளிப்பு செய்த வரிசைகளில் திரு சவேரியான் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து பெறுவதற்காக கிறிஸ்டியான் கிளமென் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கினார்கள். அவரை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். சவேரியான் கிறிஸ்டியான் கிளமென் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். மிக வேகமாக வருகிறது இந்த கௌரவத்தை பெறுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். கிளமென் குடும்பம் தொடர்ந்து நாங்கள் பெறுவதற்காக அழைப்பது சுவானி செபஸ்டியான் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். எங்கே உங்கள் கரகோஷங்களை வழங்கி அமைச்சப்படுத்துங்கள். மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாளர்கள் இந்த கிண்ணத்தை நடத்தி முடிப்பதற்கு அன்பளிப்புகளை செய்திருந்தார்கள். வழங்கி மதிப்பளித்த கிளிநொச்சி உதயபந்தாட்ட தமிழகத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிப்பதற்காக நாம் அழைப்பது செயலாளர் வடமராட்சி உதயபந்தாட்ட தமிழனம் திரு முகுந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெறுவதற்காக இரணைதீவு FC சார்பாக உள்ளூரணி FC சார்பாக ஒருவரை வருகை தந்து கௌரவத்தை பெற அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இரணைதீவு FC சார்பாக ஒருவரை வருகை தந்து இந்த கௌரவத்தை பெற வருகை தருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து பெறுவதற்காக நாம் அழைப்பது சிரல் ஸ்டானிஸ்லாஸ் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். வழங்கி மதிப்பளித்த வடமராட்சி உதயபந்தாட்ட தமிழகத்தின் தலைவர் முகுந்தன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிக்க விளையாட்டு உத்தியோகத்தர் பூநகரி திரு மதிப்பார்ந்த சக்திவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெறுவதற்காக வேதநாயகம் ஜஸ்டின் குடும்பம் அன்போடு அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து பெறுவதற்காக டேனிஸ் பர்னாந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம்.
வழங்கி மதிப்பளித்த விளையாட்டு உத்தியோகத்தர் பூநகரி சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிக்க பூநகரி உதயபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் சுவண்ண செல்வரட்னம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பெறுவதற்காக டோரஸ் பத்தி ஞான பிரகாசம் ஜெயன் குடும்பம் அன்பளிப்பு கொடுத்தார்கள். அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். தொடர்ந்து வருவதற்காக நீக்லாந்து ஜோன் பிரான்சிஸ் ரஞ்சன் குடும்பம் அன்பளிப்பு வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். மிக வேகமாக வருகை தந்து இந்த கௌரவத்தை பெறுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு அழைக்கப்படுகிறார்கள். மிக வேகமாக வருகிறார்கள். ஞானசீலன் பிரேமன் குடும்பம் அன்பளிப்பு வழங்கியிருந்தார்கள். அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். சுபமாலை லாரன்ஸ் குடும்பம் அன்பளிப்பு தொகையினை வழங்கியிருந்தார்கள். அவர்கள் சார்பிலே ஒருவரை வருகை தந்து அன்பளிப்பு தொகையினை நினைவு சின்னத்தினை பெற வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். வழங்கி மதிப்பளித்த பூநகரி உதயபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து வழங்கி மதிப்பளிக்க பூநகரி உதயபந்தாட்ட சம்மேளனத்துடைய செயலாளர் மற்றும் பிராந்திய முகாமையாளர் இலங்கை மத்திய வங்கி திரு பிரபாகரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். பெறுவதற்காக அல்வரட் சூசைநாதன் குடும்பம் அவர்கள் சார்பில் ஒரு வருகை தந்து அன்பளிப்பு இந்த நினைவு சின்னத்தினை பெற வருகை தருமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். சகாயம் ராபர்ட் ஜான்சன், பிரதீபன் ரோயல் பிரதீப் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஜோன் பிரான்சிஸ் ரஞ்சன், டோரஸ் சத்திஞான பிரகாசம், உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வழங்கி மதிப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நிகழ்வுகள் வரிசையில் பிரதம விருந்தினர் உரை இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நாளில் இந்த இறுதிப் போட்டியில் மிகவும் பிரதம விருந்தினர் அனைவருக்கும் உட்பட இங்கே திரண்டிருக்கும் இந்த கிராமத்தின் மக்கள் அனைவருக்கும் கழகங்களுக்கும் முதற்கண் நன்றிகள். உண்மையில் இந்த மீனவர்கள் இந்த போட்டியின் இறுதி தினத்தை எமது பிரபாகரன் அவர்கள் நிச்சயமாக வர வேண்டும் என்று அழைப்புதல் விடுத்த போது மிகவும் சிரமமான ஒரு கட்டாயப்பட்ட ஒரு தினத்தில் தான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று சொன்னால் இன்னும் 5 தினங்களில் அல்லது 4 தினங்களில் இலங்கையின் ஒலிம்பிக் நிர்வாகத்துக்கு தலைவராக நான் போட்டியிட இருக்கின்றேன். அந்த போட்டியை இன்னும் 4 இடங்களில் நடைபெற இருக்கின்றது. அதனால் ஒரு போட்டி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமம் எவ்வளவு
இருந்தாலும் உதைப்பந்தாட்டத்தின் வடக்கின் உதைப்பந்தாட்டத்தில் நான் நிச்சயமாக பங்கு பெற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பு அன்றைய காலத்திலிருந்து என்னிடம் இருந்தது. அதனால் உங்களுக்கு மதிப்பளித்து வர வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன். இந்த இரண்டு கழகங்களின் திறமைகளையும் விளையாட்டுகளையும் நான் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுடைய இறுதி நேரத்திலாவது உங்களை வந்து சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கில் கால்பந்தாட்டம் என்று சொல்ல போனால் நிச்சயமாக கால்பந்தாட்டத்தை தவிர
இந்த வேளையிலே தன்னுடைய வரவை உறுதிப்படுத்தி பிரதம விருந்தினர் உரையையும் சிறப்பாக ஆற்றி பார்த்திருக்கின்ற என்னுடைய பிரதம விருந்தினர் இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய மதிப்பார்ந்த திரு ஜஸ்பர் உமர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் அவருடைய வருகையின் காரணமாக என்னுடைய சமூகம் அவருக்கு இணைந்து ஒரு நினைவு சின்னத்தினை இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது.
போட்டிகளுக்கு தொடக்கத்தில் இருந்து நிதியுதவிகளையும் பங்களிப்புகளையும் வழங்குகின்ற எமது கிராம மக்களுக்கு எமது கழகம் சார்பான மனம் நிறைந்த நன்றிகள். யாருக்காவது நன்றிகள் தெரிவிக்க மறந்திருந்தால் இந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றியுரையை நிகழ்ச்சியிருந்த எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வுக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். தொகுத்து வழங்குவதற்காக எங்களுடைய செயலாளர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். நிகழ்வில்
திருத்தந்தை கே தயாதீபன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களோடு இணைந்து முன்னே நாள் பிரதி கல்வி பணிப்பாளர் மதிப்புக்குரிய எமிலியா பிள்ளை அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு. உண்மையிலே 2 தடவை 3 தடவை மேடைக்கு ஏறுவது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. எனவே நீங்கள் விரைவாக வந்து அந்த வீரர்களை வளர்ந்து வரும் வீரராக தெரியப்படுபவர் பாசையூர் சென்ற விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த ஏசு டிலக்சன் அவர்கள் இந்த சுற்றுப் போட்டியினுடைய சிறந்த வளர்ந்து வரும் வீரராக தெரிவு செய்யப்படுகிறார். சிறந்த வளர்ந்து வரும் வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இயேசு டிலக்சனுக்கு உங்களுடைய பலத்த கரகோஷம் 2 முறை ஓங்கி ஒலிக்கட்டும். அடுத்ததாக நாங்கள் வழங்க இருக்கின்ற பரிசு சிறந்த கோல் காப்பாளர். சிறந்த கோல் காப்பாளருக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட கால்பந்தாட்ட சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திரு சுவிஸ்கரன் அவர்கள் தன்னுடைய வேலைப்பளுக்கு மத்தியிலும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்றி இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். சிறந்த கோல் காப்பாளராக தெரிவு செய்யப்படுகிறார் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய கோல் காப்பாளர் ஜதுர்சன் அவர்கள் இந்த போட்டியினுடைய சுற்றுப் போட்டியினுடைய சிறந்த கோல் காப்பாளராக தெரிவு செய்யப்படுகிறார். ஜதுர்சன் அவர்களுக்கு உங்களுடைய கனத்த கரகோஷத்து மத்தியிலே அவருக்கான பணப்பரிசீலனையும் கேடயத்தினையும் வழங்கி வைக்க நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். சுற்றுப் போட்டி முழுவதுமாக வெறுமனே போட்டி மாத்திரமே சிந்துஜன் அவர்கள் இந்த போட்டியினுடைய சிறந்த கோல் காப்பாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். சிந்துஜன் அவர்கள் இந்த நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்துடைய கோல் காப்பாளர் சிந்துஜன் அவர்கள். இவரும் கூட அண்மைய சாம்பியன் கப் போட்டிகளிலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய வீரன். அவருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த விருது இன்றைய போட்டியினுடைய ஆட்ட நாயகர், இன்றைய இறுதி போட்டியினுடைய ஆட்ட நாயகர். அவருக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு எங்களுடைய வடமராட்சி துணைவந்தாட்ட சம்பளத்துடைய மதிப்புக்குரிய செயலாளர் திரு மோந்தனன் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய போட்டியினுடைய சிறந்த
சிறந்த ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார். நாவாத்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஜெரிசன், இலக்கம் 10 ஜெரிசன் அவர்கள் இந்த போட்டியினுடைய சிறந்த ஆட்ட நாயகனாக, இறுதிப் போட்டியினுடைய சிறந்த ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார். அவருக்கான கௌரவத்தினை வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கண்டுகொள்கிறோம். போட்டியினுடைய திருப்பு முனையாக அவர் இன்றைய போட்டியினை கொண்டு சென்றிருந்தார். அவருக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு வடமராட்சி உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய செயலாளர், உதைபந்தாட்ட பயிற்றுவிப்பாளர் மூந்தனன் அவர்கள் இப்போது பரிசுகளை வழங்கி வைத்திருக்கிறார். இங்கே உங்களுடைய பலத்த கரகோஷம் ரெண்டு ஒரு முறை ஓங்கி ஒளிக்கட்டும் ஜெரிசனுக்காக. தொடர்ந்து சுற்றுப்போட்டி முழுவதுமான தொடராட்ட நாயனுக்கான பரிசுகளை வழங்கி வைக்கிறார். கூடகரை மணிக்க வேண்டும் வடமாகாணத்தினுடைய உதைபந்தாட்ட அமைச்சருடைய கௌரவ தலைவர் திரு நாகராஜன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உண்மையிலேயே கூடகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்திற்கான தன்னுடைய முழு ஆதரவினை வழங்கி கொண்டிருக்கின்ற எங்கள் பெரும் மதிப்புக்குரிய எங்களுடைய அண்ணன் நாகராஜன் அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடராட்ட நாயனுக்கான விருதினை பெறுகிறார் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் இலக்கம் 8 நிதர்சன் அவர்கள் இந்த போட்டியினுடைய தொடர் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்படுகிறார். எங்கே அவர் இந்த அணியினுடைய தலைவரும் கூட அண்மைய நாட்களிலே வட மாகாணத்தை இலங்கை முழுவதுமே பிரகாசிக்க செய்த பெருமையிலே பெரிய பங்கினுடைய ஒரு வீரன் நிதர்சன் அவர்கள் வடமாகாணத்தினுடைய பேர் சொல்லக்கூடிய தேசிய அணியிலே தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திய வீரன். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டியினுடைய தொடராட்ட நாயகனாக நிதர்சன் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார். உண்மையிலேயே நீண்ட நேர காத்திருப்பு, தனிப்பட்ட விருதுகளை பெற்ற வீரர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து 2ஆம் இடத்தினை பெறுகின்ற அணிக்கான பரிசில் வழங்க இருக்கின்றது. அதற்கு முன்னதாக எங்களுடைய இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவரிடம் கூடகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் செயலாளராக என்னுடைய சிறிய கோரிக்கை வைத்தது நண்போடு விரும்புகிறேன். 2019ஆம் ஆண்டு உலகம் கூடகரியிலே இயங்குகின்ற கூடகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்துக்கு இதுவரை இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய பதிவு எங்களால் பெற முடியாது இருக்கிறது. எனவே இந்த பதவியை எங்களுக்கு விரைவாக பெற்றுத்தருவதற்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்போடு கண்டுகொண்டு, உண்மையிலேயே ஒரு வருடத்திலே நாங்கள் கூடகரியில் உள்ளவர்களிடம் பலபுரிக்கின்றம், ராசிநாயகர்களிடம், வெற்றிக்கின்றம், ஒற்றுமைக்கின்றம், வடக்கின் சிகரம், பல வடமாகாண போட்டிகளை நாங்கள் இந்த கூடகரி உதைபந்தாட்ட சம்மேளனம் ஆனாலும் சற்று காலமாக சில போட்டிகளை எங்களால் நடத்த முடியாமல் இருப்பதற்கு கூடகரி உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய பதவியின்மை காரணம். எனவே என்னுடைய மதிப்புக்குரிய உண்மையிலேயே கூற வேண்டுமாக இருந்தால் காலை 10 மணிக்கு வருகின்ற தலைவர் இந்த போட்டியிலே கூடகரியுடைய உதைபந்தாட்டத்திற்கு வழங்குகின்ற முக்கியத்துவம் இந்த பயணத்தினூடாகவும் இந்த பங்கு பெற்றுதலினூடாகவும் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அதே வகையிலே எங்களுடைய உதைபந்தாட்ட சம்மேளனத்தினை இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய அஃபிலியேட்டட் ஒரு லீக்காக, ஒரு பதிவு செய்யப்பட்ட லீக்காக மிக விரைவாக தந்துதவுமாறு உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து 2ஆம் இடத்திற்கான பரிசிலை பெறுவதற்காக சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழக வீரர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய சக அறிவிப்பாளர் மன்னிக்க வேண்டும், சென்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகம் இங்கே ஒரு தடவை நீங்கள் உஷாராக இருக்கிறீங்களா என்று பார்த்தது தான் மற்றிருக்கிறோம். இவர்களுக்கான பரிசில் அந்த மெடல்களையும் கிண்ணத்தினையும் வழங்கி வைப்பதற்காக எங்களுடைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் மதிப்புக்குரிய ஜாஸ்மர் உமர் ஐயா அவர்களையும், வடமாகாணத்தினுடைய உதைபந்தாட்ட அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் திரு நாகராஜன் அவர்களையும், கிளிநொச்சி உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய தலைவர் திரு சுவிஸ்கரன் அவர்களையும், வடமராட்சி கிழக்கினுடைய உதைபந்தாட்ட சம்மேளனத்துடைய செயலாளர் திரு முகுந்தன் அவர்களோடு பூநகரி மன்னிக்க வேண்டும் முழங்காவினுடைய போலீஸ் OSC அவர்களையும் நான் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். எங்கே உங்களுடைய வரவினூடாக நாங்கள் உடனடியாகவே 2ஆம் இடத்தினை, உண்மையில் 2ஆம் இடம் என்பது
நீங்கள் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. உண்மையிலேயே கடைசி நேரத்திலே 2வது பாதியாட்டத்திலே வெற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது. 2ஆம் இடத்தை பற்றி 1ஆம் இடம் 2ஆம் இடம் அல்ல, அவர்களும் திறமையான தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருந்த வீரர்கள். பாசையூர் சென்ட்ரல் டென்னிஸ் விளையாட்டுக் கழகத்திற்கு உங்களுடைய பலத்த கரகோஷங்களை ஒரு முறை. எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? இந்த தொடர் முழுவதும் இரணை மீனவர் கிண்ணத்தினுடைய மிக சிறப்பாக தங்களுடைய திறன்களை ஆடுகள நுட்பங்களை வெளிப்படுத்தி இந்த இறுதி ஆட்டத்தில் கலந்து கொண்டு 2ஆம் இடத்தில் பலத்த கரகோஷங்களோடு இந்த வேடையிலே பெறுமதியான 2 லட்சம் பெறுமதியான பரிசு தொகையும் இப்பொழுது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. கரகோஷங்கள் போதாது, மிகவும் சிறப்பாக தங்களுடைய திறன்களை இந்த வீரர்கள் இந்த மைதானத்திலே வெளிப்படுத்தி இருந்தார்கள். உண்மையில் அரையிறுதி ஆட்டம், காலிறுதி ஆட்டம் என அத்தனை ஆட்டங்களிலும் தங்களுடைய மிகவும் லாபகரமான தன்மைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் இந்த விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக வீரர்கள். உண்மையிலே இந்த 2 கழகங்களும் மீனவ கழகங்கள். உண்மையில் இந்த மீனவர் கிண்ணம் இவர்கள் கைகளிலே தவழ்வது என்பது மிக மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக தங்களுடைய திறன்களை இவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். வாழ்த்துக்கள் வீரர்களே. போட்டியிலே மிகவும் லாபகரமாக தங்களுடைய நுட்பங்களை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடி இருக்கிறார்கள் நாமாந்துரை சென்னேரி சனி. வடமாகாணத்தில் இடம்பெற்ற மிக பெரும் தொடர்களில் இந்த தொடர் மிகவும் சுவாரஸ்யமான தொடராக, எதிர்பார்ப்பு மிக்க தொடராக அமைந்திருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது இன்னும் கையளிக்கப்பட இருக்கிறது, அன்பளிப்பு தொகை கையளிக்கப்பட இருக்கிறது. எங்கே எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? மிக பெரும் தொகையும் இப்பொழுது அன்பளிப்பு தொகை வழங்கப்பட இருக்கிறது. மிக பெரும் தொகையும் 4 லட்சம் அன்பளிப்பு தொகையும் வெற்றி கிண்ணமும் இதோ நாமாந்துரை சென்ட் மேரிஸ் அணியினுடைய கைகளில். இந்த வருடம் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? ஓங்கி ஒலிக்கட்டும் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓம், மிக்க மகிழ்ச்சியான தருணமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எங்கே இரணை மீனவர் கிண்ணம் நாமாந்துரை சென்ட் மேரிஸ் உடைய கைகளில். நன்றி.
ஹலோ 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 இரணை மாநகர்
இப்பொழுது இந்த வடமாகாணத்தினுடைய உதைபந்தாட்ட ரசிகன் சார்பிலே இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக தன்னை அறிமுகப்படுத்தி தொடர் முழுவதும் சிறப்பாக தன்னை வெளிப்படுத்தி இருந்த சுதாகர் தேவன்பட்டியைச் சேர்ந்த சுதாகர் அவர்கள் இந்த தொடரின் சிறந்த ரசிகனாக தெரிவு செய்யப்படுகின்றார். அவர்களுடைய நினைவு சின்னத்தினை இப்பொழுது பிரதீபன் அவர்கள் வழங்கி மதிப்பளிப்பார். இந்த வேளையில் இந்த தொடரின் சிறந்த ரசிகனுக்கான விருதினை தேவன்பட்டியைச் சேர்ந்த சுதாகரன் அவர்கள் பெறுகின்றார்கள். ஒரு மேட்சையும் தவற விடாது வந்து வருகை தந்து பல போட்டிகளை கண்டு ரசித்தமைக்காக இந்த எமது கழகம் சார்பாக இந்த ஜேசியினை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த வேளையில் அறிக்கை தருகின்றோம். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? முக்கியமான ஒரே ஒரு அறிவித்தல் இன்றைய இறுதியாட்ட நிகழ்வின் கடைசி நிகழ்வாக ஜனநாயகன் திரைப்படம் இந்த LED திரையில் காண்பிக்கப்பட இருக்கின்றது. பார்க்க விரும்புகின்றவர்கள் அமர்ந்திருந்து பார்த்து ரசித்துவிட்டு செல்லுமாறு அன்போடு அறிய தருகிறோம். இதோ உங்களுடைய மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொண்டாடுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.